வணக்கம் நண்பர்களே, இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு. மரபணு சார்ந்த ஆய்வுகள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. மரபணுக்கள், மனித மரபணுக்கள் எப்படி பிழையாகிறது, பிழையான ஒரு மரபணுக்களால் உருவாக்கப்படும் அடுத்த தலைமுறை என்னென்ன பாதிப்புகளுக்கு உள்ளாகும், இந்த மரபணு பிழைகளை நாம் தவிர்ப்பது எப்படி, அதுதான் அந்த பதிவு. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். மரபணு பிழை அப்படிங்கிறது எங்கே நடக்குது, எதனால் மரபணுக்கள் பிழையாகுது அப்படின்னா, நம்மளுடைய செயல்பாடுகளும் புற காரணங்கள் அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அதாவது நம்மளுடைய செயல்பாடுனா, நாம் ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்திருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுப்பாங்க. அது முன்னோர்களுடைய சொல்லி தந்ததாக இருக்கலாம், இல்லை கால சூழலுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றலாம். இப்படி ஒவ்வொரு மனித பரிணாம வளர்ச்சியும் வந்து அவருடைய வாழ்க்கை முறை மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அதில் ஏற்படுற தாக்கம் தான் மரபணு தாக்கம். இப்போ தாத்தாவுக்கு இருந்த அதே குணாதிசயங்களில் ஒரு 2% இல்லை 5% தான் பேரனுக்கு வந்து சேரும். ஏன்னா தாத்தா வாழ்ந்த காலம் வேறு. அவருடைய மரபணுக்கள் இங்கே கடத்தப்பட்டுனா அந்த உறவு வழியாக வரும்போது பேரனுக்கு வந்து அதே குணாதிசயங்கள் இருக்கலாம், ஆனால் அறிவுத்திறன் என்பது மாறும். அப்போ அதுக்கடுத்த தலைமுறைக்கு மரபணு மாறி தான் போகும். இதில் பிழையான மரபணுக்கள் அப்படிங்கிறது என்னென்னா, நாம் அதாவது இந்த புற காரணங்கள் சொன்ன எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதாவது சில பழக்கங்கள் ஏற்படுத்துது. ஒரு உதாரணத்துக்கு மது, புகைப்பழக்கம், இந்த இரண்டும் வந்து உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்தும் போது அது மரபணுக்களையும் பாதிக்கும். அந்த பழக்கம் உள்ளவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு அது தவறான ஒரு பிழையான மரபணு தான் போய் சேரும். ஒன்று, இப்படியே இந்த சொந்தங்கள்லேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாலும் இது கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஒருவேளை ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் தன்னுடைய பிழையான மரபணுக்களால் பிறந்திருக்காங்க அப்படின்னா, இவங்க திருமணம் செய்யக்கூடிய நபர் வேறொரு இதுலேருந்து வந்தால் தான் இவங்களுக்கு ஒரு புதிய அடுத்த தலைமுறை கொஞ்சம் ஆற்றலாக இருக்கும். இப்போ நான் சொல்லும் போதே ஒன்று புரியும், ரெண்டுமே பிள்ளையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஜெனட்டிக் கவுன்சிலிங், மரபணு சார்ந்த ஒரு தெளிவு, அந்த கவுன்சிலிங் கொடுக்கும். அந்த கவுன்சிலிங் எடுத்துக்குங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்க்குறத விட மரபணு பொருத்தங்கள் பாருங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா நெருங்கிய சொந்தங்கள் அப்படிங்கிறதுல கல்யாணம் பண்ணுறவங்களை அச்சுறுத்துறது இதனுடைய நோக்கம் இல்லை. ஏன்னா நல்ல மரபணுக்களோடு இருக்கிற சொந்தங்கள் கல்யாணம் பண்ணி நல்லாவும் இருப்பாங்க. அதனால் நீங்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிட்டாலே வந்து உங்களுக்கு பிழையான மரபணுக்கள் தான் இருக்கும். நீங்கள் வந்து வேறு வெளியிலேருந்து, அதாவது சொந்தங்கள் அல்லாத ஒரு இதில் கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு அறிவாளி குழந்தைகள் பிறக்கும் அப்படின்ற சித்தாந்தத்தை நம்ம சொல்கிறதுக்காக அந்த பதிவு போடலை. இந்த மரபணுக்கள் பிழையான மரபணுக்கள் தொடர்ந்து வழிமுறையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றதுனால இந்த மரபணு பொருத்தம் பாருங்கள். யாரை கல்யாணம் பண்ணாலும் சரி, நெருங்கிய சொந்தமோ அல்லது அந்நியர்கள்ட்டேருந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அது வேறு விஷயம். ஆனால் மரபணு பொருத்தங்கள் பாருங்கள் அப்படிங்கிறது தான் இப்போது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்குது. ஏன்னா அதை சார்ந்து உலகம் நகர ஆரம்பிச்சிருச்சு. மரபணு பொறுத்து எப்படி பார்க்குறது, ஜெனடிக் கவுன்சிலிங்கிறது இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலுமே அதை வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு மருத்துவமனை எடுத்தால் கூட அந்த டாக்டர்கிட்ட அறிவுரை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க. ஒன்று, இப்படி பிழையான மரபணுக்களால் என்ன மாதிரி குழந்தைகள் பிறக்கும், டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மந்தமான குழந்தைகள், இந்த தசை சிதைவு. சில குழந்தைகளை பார்த்துருப்பீங்க, ரொம்ப பரிதாபமாக இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. முகங்கள்லாம் வந்து ஒரு ஒழுங்கான வடிவத்தில் இருக்காது, சிதைவாக கொஞ்சம் கோணல் மாடலாக இருக்கிறது, கை கால்கள் வளைந்து இருக்கிறது, நேராக இல்லாமல், ஒரு சாமானிய மனிதன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இல்லாமல் போகிறது. அந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கிறதுக்கான காரணம் இந்த மரபணுக்கள் சரியாக பொருந்தாத தம்பதிகளாக அவங்க இருந்திருக்கணும், தாய் தகப்பன். அது எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு, அதாவது மூதையார்களில் யாரோ ஒருத்தருக்கு இருந்த குறைபாடு கடத்தப்பட்டு இந்த குழந்தைங்க வந்து சேர்ந்துருக்கும். அதனால் இந்த மரபணு இப்படி கடத்தப்படுறத தடுக்கணும் அப்படின்னா அந்த மரபணுக்கள் சார்ந்த டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது அப்படிங்கிறது தான் இதனோட முழுமையான நோக்கம். சில ஆப்பிரிக்கன் நாடுகள் வந்து இது தடை பண்ணியிருக்கிறதா கூட சொல்கிறாங்க. அதாவது நெருங்கிய சொந்தங்கள், மூதையார்கள் வெளி சொந்தங்கள், இப்படியெல்லாம் இது பண்ணுறது ஒரு கலாச்சாரமாக இருந்தது. இன்னும் இருக்குது சில நாடுகளில், அது கலாச்சாரமாக இருக்குது. ஆனால் இந்த கலாச்சாரம் காப்பது நல்லதா, ஆரோக்கியத்தை காப்பது நல்லதாங்கிற ஒரு கேள்வி வந்துடுது இல்லை.
அப்போ அந்த கேள்வி வரும்போது நாம் ஆரோக்கியத்தை காப்பது தானே சரி. ஏன்னா ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை, அடுத்த ஆற்றல் உள்ள தலைமுறையை உருவாக்கி செல்வது தான் நம்மளுடைய நோக்கம். ஆரோக்கியம் இல்லாத, அது மரபணுங்கிறது இஸ் அ பேசிக் திங். அதை வச்சு தான் எல்லாமே தீர்மானமாகுது. குணநலங்கள், உடல் பாகங்கள் எல்லாம் இயங்கிறது வைக்கிறலாம் அந்த மரபணுடைய இதை வச்சு தான். அப்போ அது எவ்வளோ கவனமாக இருக்கணும் நாம், அவ்வளோதான் அதில் இருக்கிற மேட்ரு. ஸோ ஜெனரிக் கவுன்சிலிங் ஜெனரிக் கவுன்சிலிங்கிறத கட்டாயம் எல்லோரும் பண்ணிக்கோங்க. மரபணு பொருத்தம் ஜாதகம் பார்க்கும்போதே மரபணு பொருத்தத்தையும் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த தலைமுறை கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.